Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சுசியம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷும் கூட, அதாவது எல்லாத்துக்குமே பிடித்தமானது. நம்ம பூரணம் எப்படி செய்ய போகிறோம், மேல் மாவு என்னென்ன ஆட் பண்ணி செய்ய போகிறோங்கிறத இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சுசியம் பண்ணுறதுக்கு 150 கிராம்ஸ் வந்து கடலைப்பருப்பு எடுத்து இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு இது 2 விசில் விட்டு நம்ம எடுத்துட்டோம். இது கூட 150 கிராம்ஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு வந்து தண்ணி வந்து வடிச்சிடணும். இதை வந்து அதே குக்கரில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சிட்டோம். ஒரு கடாயில் வெல்லத்தை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடித்து எடுத்துக்கலாம். வடிச்சிட்டு ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லத்தை. இது வந்து நல்லா கொதிக்கணும். அதாவது கம்பி பதம் தேவையில்லை, நல்லா கொதிச்சாலே போதும். இப்போ மசிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இதை வந்து மினிமம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா மசிச்சுக்கோங்க. இது கூட தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஏலக்காய் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு முழுசாக இருந்துச்சுன்னா அதையும் நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரைஞ்சிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1/2 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, அதாவது கொஞ்சமாக இருந்தாலே போதும். இது கூட தண்ணி சேர்த்து நல்லா கரைக்கணும். அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக நல்லா கரைச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிப் பண்ணிக்கலாம். அதாவது கடலைப்பருப்பு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். டிப் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணணும். இடையில நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்துக்கலாம். சுவையான சுசியம் ரெடி. சுசியம் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னா கோபி சுதா கோவி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோலம் பார்க்கணுன்னா கோபி சுதா கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.